எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய் பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி. அண்ட் இந்த வீடியோ பார்ட் 12. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலனா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த எபிசோடுக்கு நான் வச்ச பேரு இன்கமிங் டேஞ்சர். ஸோ போன எபிசோடுக்கு முந்தின எபிசோட் விச் இஸ் எபிசோட் 10ல நேஹா யாஷை பார்க்க அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல போறேன். ரோசி லைட்டா கடுப்பாகி சாப்பாடை அப்படியே வச்சுட்டு 2 பேரும் தனியா பேசுறதுக்கு தேவையான பிரைவசியை கொடுத்துட்டு அவ ரூமுக்கு போனான்னு பார்த்தோம். ரூமுக்குள்ள போய் நாங்க இருக்கும் போதெல்லாம் பேச மாட்டாங்க, தனியா தான் பேசுவாங்க அப்படின்னு புலம்பிட்டே ஃபேனை போட்டுட்டு பெட்ல நார்மலா படுக்காம இப்படி சைடு வேஸ்ல படுக்கிறா. லைலாவும் எப்பவும் போல யாஷ்ட சொல்லிட்டு ரோசி ரூமுக்கு போறா. ரோசி லைலாவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஃபேனை பார்த்துட்டு படுத்து கிடக்குறா. வெளியில நான் உன்கிட்ட அப்படின்னு நேஹா பேச தொடங்குறாங்க. யாஷ் அதுக்கு முன்னாடி கைய தட்டுலயே கழுவிட்டு அவன் பாட்டுக்கு ரோசி ரூமுக்கு போறான். கோபியும் பின்னாலேயே கிளம்புறான். அப்ப அங்கேயே கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிற நேஹாவை பார்த்த கோபி, ஏன் அங்கேயே நிக்கிற, கேஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க நேஹாவும் கோபி பின்னால ரோசி ரூமுக்கு போறா. படுத்து கிடந்து வெட்டத்தை பார்த்துட்டே நேத்து ராத்திரி பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கிறா ரோசி. அப்ப யாஷ் நேரா உள்ள வரான். பின்னாலேயே கோபி அப்புறமா நேஹாவும் உள்ள வர எல்லாரும் உள்ள வந்ததும் யாஷ் கதவை லாக் பண்ணிட்டு ரோசி பக்கத்துல பெட்ல உட்கார்றான். ரோசியும் என்னடா இது, இவங்களுக்கு நம்ம பிரைவசி கொடுத்தா இவங்க நம்ம பிரைவசியை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்றா. யாஷ், கோபி, லைலா 3 பேரும் ஏதோ பெரிய யோசனையில வேற இருக்கிறாங்க. எங்க இருந்து பேச தொடங்குறதுன்னு யாருக்குமே தெரியல போல. யாஷ் திடீர்னு ரோசி ஃபேஸ பார்க்க லைலாவும் கோபியும் யாஷ் ஏதோ கேட்க போறான் போல அப்படின்ட்டு ரோசியும் பதில் சொல்லுவான்னு ரோசி அப்புறமா யாஷ் மூஞ்ச மாற மாற பார்க்க, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன், எந்த கோஸ்ட் அப்புறமா ஹியூமன் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படின்னு நேஹா கராரா சொல்ல, அப்ப இவனை உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல உங்க வீட்டுக்கோ கூட்டிட்டு போங்க, அங்க நாங்க யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு ரோசி கடுப்பாகி ஒரு ஐரோலோட சொல்ல, கோபி சவுண்டே இல்லாம இப்படி வாய மூடிட்டு சிரிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் சிரிக்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. யாஷ் என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறான். நேஹா ரோசிய பார்த்து கடுப்பாகி லைட்டா முறைக்க, ரோசி மூஞ்ச திருப்பிட்டு உட்கார, இந்த வீட்ல வேற ரூமே அப்படின்னு நேஹா தொடங்க, அப்படியே அந்த கதவு வழியா வெளியில போனா அடுத்த ரூம் தான் யாஷோடது. அவனை அங்க அப்படின்னு ரோசி அவளை கட் பண்ணி பேசுறா. யாஷ் முழிக்கிறான். என்ன நடக்குதுன்னு புரியாம கோபி மூஞ்ச பார்த்தா அவன் எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இன்னும் விட்டா சண்டை தான் வரும்ன்ட்டு இங்க எல்லாரை விடவும் இப்போதைக்கு ரோசிக்கு தான் இந்த கேஸை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு லைலா சொல்ல, நேஹா சீரியஸா ஃபேஸை வச்சுட்டு ரோசிய பார்க்க ரோசி பெருமையா ஒரு சைட் சிரிப்பு போட்டு இப்படி சிரிக்கிறா. எல்லாத்தையும் பார்த்த நேஹா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ அப்புறமா இதோ இவன் 2 பேரும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்க வீட்டு முன்னால இருந்து ஒரு எரிஞ்ச ஸ்கின், கால் பாதத்துல உள்ள ஒரு ஸ்கின்னு நினைக்கிறேன், அதை கண்டுபிடிச்சேன். அதை மட்டும் கரெக்டா சிட்டில இருக்கிற ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போய் கொடுத்தா கில்லரை பத்தி ஏதாவது டேட்டா கிடைக்கும்னு நினைச்சேன். யாரையும் நம்பாம நீங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புனதும் நானே அந்த லேபுக்கு அதை கொண்டு போனேன். ஆனா அப்படின்னு இன்னொரு பெருமூச்சு விட்டுட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க நேஹா. ஆனா என்ன அப்படின்னு கோபி கேட்க எல்லாரும் நேஹா ஃபேஸை பார்க்க, ஆனா எங்களால எந்த டெஸ்ட்டுமே பண்ண முடியல லேப்ல அப்படின்னு நேஹா சொல்ல, எதனால அப்படி, ஸ்கின் ஓவரா பேர்ன் ஆயிடுச்சா அப்படின்னு ரோசி கேட்க எல்லாரும் நேஹாவை மறுபடியும் பார்க்கறாங்க. இல்ல அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டிட்டு, எப்பவும் போல சாம்பிள கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ண ரெடி ஆகும்போது எல்லாம் தலை கீழ போச்சு. டெஸ்ட் டியூப்ஸ் அதுவா உடையுது, லேப்ல இருக்கிறவங்க கை தவறி சாம்பிள்ல ஏதாவது கொட்டுறது, மைக்ரோஸ்கோப் லென்ஸ்ல கிராக் விழுந்து யூஸ் பண்ண முடியாம போறதுன்னு என்னெல்லாமோ நடந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நேஹா இன்னும் ஒரு பெருமூச்சு விட, அங்க எனர்ஜி ஸ்பாட்ஸ் எதையாச்சும் நீ பாத்தியா அப்படின்னு யாஷ் கேட்க எல்லாரும் யாஷை பார்த்துட்டு மறுபடியும் நேஹாவை பார்க்கறாங்க. எனர்ஜி ஸ்பாட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு நேஹா கேட்க, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு தரையில இருந்து ரேண்டமா உருவாகும். நீ ஸ்பிரிட்ஸை பார்க்கறனா உன் கண்ணுக்கு கண்டிப்பா அது தெரியும். கொஞ்சம் ஹைட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு கலர்ல ஏதோ ஃப்ளோர்ல இருந்து மினுங்குற மாதிரி அப்படின்னு லைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே, ஆமா
என்னை விட ஹைட்டா சம் கிரீனிஷ் லைட் ஃப்ளோர்ல இருந்து. அதுக்கும் அந்த லேப்ல நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நேஹா கேட்க, லைலாவும் யாஷும் குனிஞ்ச தலை நிமிராம சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. ரோசிக்கு நேஹா கேட்ட கேள்விக்கான பதில் தெரியாது. ஸோ யாராவது வாயை திறந்து பேசுவாங்கன்னு யாஷு, கோபி, லைலா 3 பேர் முகத்தையும் பார்க்கறா. அப்ப ஒரு பெருமூச்சு விட்டுட்டு கோபி பேச தொடங்குறான். ஈவில் ஸ்பிரிட்டும் அதோட ஹோஸ்ட்டும் எவ்வளோ கம்பேட்டபிளா இருக்கிறாங்களோ, அந்த ஈவில் ஸ்பிரிட் அப்புறமா அது பொசஸ் பண்ணியிருக்கிற பாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரி பொசஸ் ஆகி இருக்கிற பாடி ஃபுல்லா அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சீரியஸா சொல்ல, அதனால அப்படின்னு நேஹா கன்ஃபியூஸ்டா கேட்க, அதனால அந்த சின்ன பீஸ் ஆஃப் ஸ்கின்ல மீதி இருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட எனர்ஜி அந்த எனர்ஜி ஸ்பாட் கூட கம்பைன் ஆனனால தான் இவ்வளோ நெகட்டிவ் திங்ஸ் நடந்திருக்குது. இந்த ஊர்ல வரக்கூடிய எனர்ஜி ஸ்பாட்டோட ஹைட் ரொம்ப கம்மி. ஸோ வெனஸ்டேஸ்ல அவ்வளவா பிரச்சனை இல்லை அப்படின்னு லைலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் குனிஞ்ச தலை நிமிராம சீரியஸா பேச வச்சுட்டு நிக்க, கொஞ்ச நேரம் எல்லாருமே அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. அந்த அமைதியை ரோசி உடைக்கிறா. அந்த டீட்டெயில் இந்த கேஸுக்கு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு ரோசி கேட்க, யாரும் எதுவும் சொல்லாம சீரியஸா ஃபேஸ வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. நேஹாவும் ரோசிய மாதிரியே கன்ஃபியூஸ் ஆகி சுத்தி முத்தி 3 பேரையும் பார்த்துட்டு நிக்கிறா. உங்க கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க, ஏன் இந்த டீட்டெயில் அப்படின்னு ரோசி கொஞ்சம் சவுண்டா பேச தொடங்க, கோபி, ஏன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் இப்போ ஸ்ட்ராங்கா மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட்டும் கிடைச்சிருக்குது. பத்தாததுக்கு மக்களை வேற கொன்னு இருக்குது. வருஷக்கணக்கா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. யாஷ் மட்டும் தனியா சண்டை போட்டா அவன் அப்படின்னு கோபி கடுப்பாகி என்னலாமோ சொல்லிட்டே போக, கோபி அப்படின்னு யாஷு கத்த, எல்லாரும் யாஷை பாக்குறாங்க. போதும், அதுதான் நம்ம வேலை, அப்புறம் நம்ம வேலையை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு யாஷு கோபிய பார்த்து சொல்ல, ஏதோ சரியில்லைன்னு மட்டும் ரோசி புரிஞ்சுக்கிறா. யாஷ் மட்டும் தனியா சண்டை போட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு ரோசி 3 பேரையும் பார்க்கறா. யாருமே வாயை திறக்கல. கடுப்புல பெட்ல இருந்து எந்திரிச்ச ரோசி மறுபடியும், தனியா சண்டை போட்டா என்ன ஆகும்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை ஏத்தி பேச, யாஷும் லைட்டா டென்ஷன் ஆகி பெட்ல இருந்து எழுந்துச்சு, என் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம், ஏன்னா இப்ப எனக்கு பேக்கப்பும் இல்லை, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் கூட இதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டதும் இல்லை, போதுமா அப்படின்னு சொல்ல, ரோசி ஏதோ சொல்ல வாயை திறக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி யாஷ் மறுபடியும் பேச தொடங்குறான். ஆனா அது ஓம் பிரச்சனையும் இல்லை, இதோ இவ பிரச்சனையும் இல்லை, இந்த வேலையை நான் தான் பண்ணி ஆகணும், அதுக்கு தான் நான் இங்க வந்தேன், அதனால தான். இதுக்கும் மேல நீங்க யாருமே இதுல தலையிடாதீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் ரூம்க்கு வெளியில கிளம்ப, ரோசிக்கு கண்ணுல கண்ணீர் கட்டுது. நேஹாக்கு என்ன சொல்லனே தெரியல. கோபி யாஷ் பின்னாலேயே போறான். லைலா ஒரு செகண்டுக்கு நின்னு ரோசியையும் பாக்குறா, யாஷையும் பாக்குறா. அத்தோட சோகமா அவளும் யாஷ் பின்னாலேயே கிளம்ப, ரோசி கண்ணுல இருந்து கண்ணீர் பாயுது. அதை தொடச்சிட்டு நேரா யாஷ் பின்னால போய் அவன் கைய பிடிச்சு அவனை திருப்பி மூஞ்சிலேயே ஒரு அறை. எல்லாம் ஃபாஸ்டா நடந்துடுச்சா, யாஷுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. கோபியும் லைலாவும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சவுண்ட கேட்ட நேஹா வெளியில ஓடி வர்றா. ரோசி கண்ல வேற கண்ணீரா பாஞ்சிட்டே இருக்குது. அதை தொடச்சிட்டு ஏதோ முணங்கிட்டே வேற நிக்கிறா. யாஷும் அவ அழுறத பார்த்துட்டு அவ கண்ணீரை துடைக்க போறான். ஆனா அவ அவனோட கைய தட்டி விட்டுட்டு மறுபடியும் அவ ரூமுக்குள்ள போக, யாஷ் பின்னாலேயே போறான். கோபியும் லைலாவும் அவன் பின்னால போறாங்க. எதுக்குன்னே தெரியாம நேஹாவும் அவங்க பின்னாலேயே போறா. ரோசி நீ அப்படின்னு ரூமுக்குள்ள வந்ததும் யாஷ் பேச தொடங்குறான். ரோசி அவன் சொல்றது எதையுமே காதுல வாங்கிக்காம நேரா பாத்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டா. யாஷு லைலாவை பார்க்குறான். ஏன்னா 3 பேர்ல லைலா தானே ரோசி கூட ரொம்ப க்ளோஸு. ப்ளஸ் கேர்ள்ஸோட மைண்ட் செட் கேர்ள்ஸுக்கு தான் புரியும் அப்படின்ட்டு லைலாவை பார்த்தா, அவ பாத்ரூம் கதவை அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. எல்லாத்தையும் பார்த்த கோபி, இங்க இப்ப என்னதான் நடக்குது, அவகிட்ட எதுக்கு நீ இப்ப போய் அடி வாங்கின, அப்புறம் அவ ஏன் இப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு புலம்பிட்டே போக, ஒரு பெரும் மூச்சு விட்ட லைலா, கதவை பூட்டிட்டு அதுல போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, நேஹா ஒண்ணுமே புரியலனாலும் மறுபடியும் கதவை லாக் பண்றா. யாஷும் என்ன பண்ணன்னு தெரியாம பெட்ல போய் உட்கார்றான். பாத்ரூம்ல ரோசி தரையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. அப்புறம் நல்லா மூச்செல்லாம் இழுத்து விட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில போறா. பார்த்தா பெட்ல யாஷ் உட்காந்துட்டு இருக்கிறான். யாஷ் பக்கத்துல நேஹா உட்காந்துட்டு இருக்கிறா.
ரோசிய பார்த்ததும் நேஹா இன்ஸ்டிங்டிவா அப்படியே எந்திக்கிறா. பட் ரோசி ரூம்ல இருந்து ஒரு சேரை எடுத்துட்டு வந்து யாஷ்ட இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி போட்டு உட்கார்றா. அத பார்த்த நேஹா மறுபடியும் பெட்ல உட்கார்றா. ஆனா இந்த வாட்டி யாஷ்ட இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளியே உட்கார்றா. எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது யாஷ் ரோசி முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அவ திரும்பி கூட பார்க்கல. லைலா, நீ இப்போ ஓகே தானே ரோசி அப்படின்னு கேட்க, ரோசி ஆமான்ட்டு தலைய மட்டும் ஆட்டுறா. ரூமே ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. கோபிக்கு கூட என்ன பண்ணன்னு தெரியாம எங்கெல்லாமோ பார்த்துட்டு இருக்கிறான், யாரு கூடயும் ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ணாம. யாஷ் இன்னும் ரோசிய தான் பார்த்துட்டே இருக்கிறான். அவ யாஷ மதிக்கிற மாதிரியே இல்ல. ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு நேஹாவே கொஞ்சம் தயங்கி தயங்கி மறுபடியும் பேச தொடங்குறா. அந்த லேப்ல தான் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இன்னும் ஒரு லேபுக்கு வேற மிச்சம் மீதி இருந்த சாம்பிள கொண்டு போனேன். ஆனா எதுவுமே யூஸ் பண்ற நிலைமையிலேயே இல்ல. அது மூலமா டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடைக்கும், மேட்ச் பண்ணி எப்படியாவது கில்லர் இல்ல அந்த பொசஸ்ட் காய கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். பட் அப்படின்னு நேஹா பேசிட்டு இருக்கும்போதே, அதான் லக்ஷ்மி ஆண்டிக்கு யாரு பொசஸ் ஆகிருக்கிறதுன்னு தெரியுமே அப்படின்னு ரோசி சீரியஸா சொல்ல, யாரு இந்த வீட்ல தங்கி இருக்கிற அந்த லேடிக்கா அப்படின்னு நேஹா கேட்க, ரோசி ஆமான்ட்டு தலையாட்டுறா. அது மட்டும் இல்ல, கண்டினியூவஸா 2 வீக்ஸ் வெனஸ்டே வெனஸ்டே இந்த ஈவில் ஸ்பிரிட் ஒவ்வொரு உயிரை குடிச்சிருக்குது. இந்த ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஆட்கள் சேர்ந்து தான் இந்த பூசாரி கை காட்டுற ஆட்களை அந்த ஈவில் ஸ்பிரிட்க்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல, வெயிட், இந்த பூசாரிக்கு எப்படி யார பலி கொடுக்கணும்னு தெரியும் ஃபர்ஸ்ட், அப்புறம் இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நேஹா கேட்க, அது மட்டும் இல்ல, இந்த வாரம் அவங்க பையன் சுந்தரையே பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ரோசி சொல்ல, எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஊர் தலைவர் வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பையனுக்கு பிடிச்ச சாப்பாடு, பசங்க கூட விளையாடுறது, பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுன்னு அந்த ஊர் தலைவர் அப்புறமா ஊர் தலைவரோட ஒய்ஃப் 2 பேரும் பையன் கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் ரோசிய பார்க்க கூட இன்னைக்கு அந்த பசங்க வரவே இல்ல. இப்ப பேக் டு த கான்வர்சேஷன். அவங்க பையனை கை காட்டும்போது கூட எப்படி யோசிக்காம அப்படின்னு நேஹா சொல்ல, இந்த ஊரோட தலைவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு புக்கு கொடுப்பாங்களாம். ஊர் தலைவர் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி. அத 67 இயர்ஸ் ஒன்ஸ் தான் திறக்கணும். தேவையே இல்லாம திறந்து படிக்க கூட செய்யக்கூடாதாம். மேபி அந்த புக்ல தான் இப்படி பண்ணாதான் ஊரை காப்பாத்த முடியும்னு ஏதாவது போட்டிருக்குமா இருக்கும் அப்படின்னு ரோசி சொல்ல, லைலா ஆமான்ட்டு மண்டைய மட்டும் ஆட்டுறா. நேஹா, இரு, உனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது? நீயும் ஒருவேளை நீ அந்த ஊர் தலைவருக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலையே அப்படின்னு ரோசிய டவுட்டோட பார்த்து கேட்க, ரோசி டென்ஷன் ஆகி முறைக்கிறா. கோபிக்கே இது ஓவரா தான் படுது. அவன் நேஹாவ இவ எப்படி போலீஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறான். யாஷ் ரோசிக்கு சப்போர்ட் பண்ண வாயை திறக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி லைலா, உன் போலீஸ் பிரெயின் ரொம்ப தப்பா யோசிக்குது. ரோசி இந்த ஊருக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யாஷுக்கு ஹெல்ப் பண்ண நானும் ரோசியும் சேர்ந்து தான் இந்த ஊர் தலைவரோட செத்து போன அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க தான் 67 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி நடந்தது, ஆனா யாரும் சாகலன்னு கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐரோலோட மூஞ்ச திருப்ப நேஹா ரோசிட்ட சாரி சொல்றாங்க. ரோசியும் தலையை மட்டும் ஆட்டுறா. அப்பதான் நேஹாக்கு இன்னும் ஒரு டவுட் வருது. செகண்ட் வீக் நடந்த சம்பவம் கேஸ் ஆச்சு சரி, ஃபர்ஸ்ட் வீக் இப்படி நடந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு நேஹா கேட்க, எல்லாரும் ரோசிய பாக்குறாங்க. ஏன்னா ஊர் தலைவர் அப்புறமா அவர் ஆட்கள் யார பலி கொடுக்கணுமோ அவங்கள மயங்க வச்சு ஒரு இடத்துல கெட்டி போட்டுருவாங்களாம். அந்த இடம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது அங்க போய் மயங்கி இருக்கிறவங்க உயிரை உரியும். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி விடிய காலையிலேயே போய் அந்த பாடியை ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஆட்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரோசி சொல்ல, நேஹா டென்ஷன் ஆகி தலையில கை வைக்கிறாங்க. அப்படியே கேட்டதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறாங்க. அப்ப போன வாரம் மட்டும் ஏன் இந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து கொலை பண்ணிச்சு? யாஷ் நம்ம ஆபத்தானவங்கன்னு அதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, எல்லாரும் ஷாக்காக, நேஹா மட்டும், அது மட்டும் இல்ல, நீ சொல்றது மட்டும் கரெக்டா இருந்தா அதுக்கு நீங்க தங்கி இருக்கிற இடம் இப்போ தெரிஞ்சிருக்குது, பத்திரமா இருங்க அப்படின்னு காமா சீரியஸா சொல்ல, எல்லாரும் கலெக்டிவா ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க.
ஊர் தலைவர் அப்புறமா அவரோட ஆட்கள் பேசும்போது அந்த இடத்த பத்தி எதுவுமே சொல்லலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ரோசி அப்படின்னு யாஷ் சொல்ல, ரோசி அவனோட மூஞ்ச கூட பார்க்காம இல்லன்னு தலையாட்டிட்டு, இந்த வாரம் ஸ்ட்ராங்கான மயக்க மருந்து குடுக்கறத பத்தியும், கயிறுக்கு பதிலா சங்கிலி போட்டு கெட்டுறத பத்தியும் தான் பேசுனாங்க. பிளஸ் இதுக்கும் மேல இந்த ஊர்ல எந்த போலீஸ் கேஸும் விழாம பாத்துக்க சொன்னாங்க. அவ்வளோதான். சுந்தர் பேரை சொன்னதும் ஊர் தலைவருக்கு மனசே தாங்கல. வேற யாரையாவது பலி குடுக்கலான்னு கூட சொல்லி பார்த்தாரு. ஆனா அவரு ஒய்ஃப் தான். போன வாரம் இறந்து போனதும் ஒருத்தரோட பையன்தான். நம்ம பையன்னு வந்ததும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஊர் மக்கள் நம்மள நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்பீச் குடுத்து மனச மாத்துனாங்க. அப்படின்னு ரோசி பேசி முடிக்க, யாஷ் அவ ஃபேஸ தான் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது கூட ரோசி அவன பார்க்கலையா? ஸோ பையன் லைட்டா சேட் ஆயிட்டான். பட் முடிஞ்ச அளவுக்கு அத வெளியில காட்டிக்காம இருக்கிறான். அப்ப லைலா, அவங்க தான் இத ஏதோ ஒரு சாபம் அது இதுன்னுலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்ன பண்ணன்னு தெரியாம தலைய பிடிக்க, ரோசி மறுபடியும் பேசத் தொடங்குறா. அந்த ஆன்ட்டிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் கலெக்ட் பண்ணா கூட இவன் உயிரை பணயம் வைக்காம இந்த கேஸ முடிக்க முடியாதா? அப்படின்னு யாஷ மீன் பண்ணி சொல்லிட்டு லைலா அப்புறமா கோபி முகத்தை ரோசி பார்க்க, லைலா யாஷ பாக்குறா. கோபி எங்கேயோ பார்த்துட்டு, இவ ஹெல்ப் பண்ணா உயிர் சேதம் இல்லாம வேலை முடியும் அப்படின்னு ஃபேஸ வச்சு நேஹாவை பாயிண்ட் பண்ணி சொல்ல, யாஷ் ஷாக் ஆகி கோபியை லைட்டா முறைக்கிறான். கோபி யாஷ் முகத்தையே பார்க்கல. அவ்வளோ நேரம் யாஷ திரும்பி கூட பார்க்காத ரோசியும் யாஷ பார்த்து முறைக்கிறா. சாகாம இருக்கிற வழிய பார்க்கறத விட்டுட்டு தனியா எல்லாத்தையும் பண்ண போறாராம் அப்படிங்கிற மாதிரி. ரோசி முறைக்கிறத ஃபீல் பண்ண யாஷும் ரோசிய பார்க்கறான். ஒரு செகண்ட்க்கு ஐ கான்டாக்டும் இருக்குது. அத்தோட ரோசி மறுபடியும் மூஞ்ச திருப்பிட்டு கோபிட்ட பேச வாய திறக்கிறா. அதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நேஹா கன்ஃபியூஸ் ஆகி கேட்க, நீ இப்போ ஒரு போலீஸா கேஸை சால்வ் பண்ண எங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா எங்களுக்கு நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா நான் யாஷை பொசஸ் பண்ற மாதிரி நீ லைலாவை உன்னை பொசஸ் பண்ண விட்டு அப்படின்னு பேசிட்டே போக, ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணியிருக்கிற ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்டா ஓகே, இல்ல ஈவில் ஸ்பிரிட் கூட சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் கேட்டா கூட ஓகே. சம்பந்தமே இல்லாம நான் எதுக்கு என் பாடியை உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேஹா கேட்க, கோபி பேச வாய திறக்கிறான். அதுக்கு முன்னாடி லைலா, நான் ரோசி உடம்பு பொசஸ் பண்ணா என்ன, நாங்க உன்கிட்ட சொன்ன மாதிரியே அப்படின்னு யாஷ பார்த்து லைலா பேசிட்டு இருக்கும் போதே யாஷு, இல்ல ரோசிக்கு அவளை காப்பாத்திக்க கூட சண்டை போட்டுக்க தெரியாது. நேஹா தான் அட்லீஸ்ட் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆச்சும் படிச்சிருப்பா. பிளஸ் கிரிமினல்ஸை டீல் பண்ணனால ஃபீல்ட்ல சண்டை போடவும் தெரியும். நீ ஃபைட் பண்ண ட்ரெயின் ஆகியிருந்தா கூட ரோசிக்கும் ஃபைட் பண்றதுக்கு தேவையான ட்ரைனிங் அப்புறமா மசில் மெமரி இருக்கணும். பத்தாததுக்கு அவ எப்ப அவ பாடியில இருப்பா இருக்க மாட்டான்னு அவளுக்கே தெரியாது அப்படின்னு யாஷு ரோசிய பார்த்து எந்த எமோஷனும் இல்லாம சொல்ல, ரோசி அவனை பார்த்து முறைக்கிறா. பிகாஸ் இந்த விஷயத்த அவளை டேமேஜ் பண்ணாமலே நல்ல விதமா சொல்லியிருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி முறைச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்ட நேஹா மறுபடியும் கன்ஃபியூஷன்ல பேச தொடங்குறா. நேஹா பேச தொடங்குனதும் ரோசி மூஞ்ச திருப்புறா. யாஷ் இன்னும் ஒரு செகண்டுக்கு ரோசிய பார்த்துட்டு நேஹா பேசுறத கவனிக்க தொடங்குறான். நான் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு அதெல்லாம் ஓகே தான். எதுக்கு உன் கோஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பொசஸ் பண்ணணும் அப்படின்னு நேஹா கேட்க, கோபி எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறான். ஃபர்ஸ்ட்டு லைலா உன்னை பொசஸ் பண்ணாலும் உன் பாடி உன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். மோர் லைக் ஒரு ரோபோட்டை ரெண்டு பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஹீசிவாக சண்டை போடணும். செகண்ட், அந்த ஈவில் ஸ்பிரிட் மனுஷங்களை விடவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீ இப்படியே போனனா நீ எவ்வளோ ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, உன்னை ஈஸியாக அடிச்சு போட்டு உன் லைஃப் ஸ்பேனையும் அது உறிஞ்சிக்கும். அப்புறம் நீயும் ஸ்பிரிட்டா அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்குள்ளேயே ட்ராப் ஆயிடுவ. பட் லைலா உன்னை பொசஸ் பண்ணானா நீ சாதாரண மனுஷங்கள மாதிரி இல்லாம 3 or 4 டைம்ஸ் உன் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஹீலிங் எபிலிட்டி எல்லாமே அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அடிபட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுவ. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படின்னு கோபி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க, நேஹா என்ன சொல்லன்னு தெரியாம அப்படியே இருக்கிறா. அப்ப யாஷ் பேச தொடங்குறான். ஆனா எல்லாராலையும் ஸ்பிரிட் பொசஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. வேற நார்மல் ஸ்பிரிட்ஸ் நல்ல ஸ்பிரிட்ஸோ கெட்ட ஸ்பிரிட்ஸோ பொசஸ் பண்ணா பொசஸ் ஆன பாடி ஈஸியா வீக் ஆயிரும், லைஃப் ஸ்பேனும் குறைஞ்சிரும். பத்தாததுக்கு தீர்க்க முடியாத ஏதாவது நோய் கூட வரலாம். பட் இவங்க ஸ்பெஷல் ஸ்பிரிட்ஸ், ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது.
நீ மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா பொசஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ணிரலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல நீ ரொம்ப டயர்ட் ஆகுற மாரி இருக்கும். பட் பழகிட்டா நான் அந்த ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கிறதுக்கு நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்ப. அப்படின்னு யாஷ் சொல்லி முடிக்க, நேஹா நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அப்படின்னு சொல்ல, உனக்கு எங்கள நம்புறதுக்கு எந்த அவசியமுமே இல்ல. அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நேஹா. நாங்க உன்கிட்ட நெறைய கேக்குறோம். உயிருக்கு ஆபத்து வர்ற ஒரு சண்டையில உன்ன சேர சொல்றோம். பத்தாததுக்கு பொசஷன் வேற. ஆனா தயவு செய்து என்ன முடிவுனாலும் இன்னைக்கே எடு. இப்பவே ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் வெட்னஸ்டே அந்த ஈவில் ஸ்பிரிட்ட நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அப்படின்னு லைலா சொல்ல, எல்லாம் புரியுதுன்னு நேஹா தலைய மட்டும் ஆட்டுறா. அப்ப ரோசி, வெட்னஸ்டே தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே அந்த எனர்ஜி ஸ்பாட்டால. அப்புறம் ஏன் நம்ம அந்த ஆன்ட்டிட்ட யாரு ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ணியிருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே, இல்ல அட்லீஸ்ட் நாளைக்கு கூட எதிர்பார்க்காத நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டே போக, யாஷு எனர்ஜி ஸ்பாட்ல ஈவில் ஸ்பிரிட் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அதே மாதிரி கோபி அண்ட் லைலாவும் எங்கள பொசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பிளஸ் ஈவில் ஸ்பிரிட் இப்ப எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அத இப்ப போய் ஃபேஸ் பண்ணா மத்த மக்களுக்கு ஆபத்து வரக்கூட நெறைய வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் உயிர்கள எடுத்துச்சுன்னா கஷ்டம். அதே மாதிரி அதோட ஏரியால அது கூட சண்டை போடுறதும் சரியான ஐடியா இல்ல. அப்படின்னு சொல்ல, ரோசி யாஷோட ஃபேஸ பார்க்காம புரிஞ்சுதுன்னு மட்டும் தலையாட்டுறா. அத்தோட நேஹா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நான் ஹெல்ப்லாம் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி வாங்க அந்த லக்ஷ்மி ஆண்டிய போய் விசாரிக்கலாம். அப்படின்னு சொல்ல, உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. இந்த எபிசோடுக்கு அவ்வளோதான். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.